வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 106ஆம் பாகத்தில் விதியின் விளைவு, வினையின் விளைவு, விதி மதி என்ற தலைப்பின் இறுதி பாகமாக மேலும் சில கருத்துக்களை இப்போது பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஒரு செயலுக்கு விளைவு விதியாக எப்படி நம்மிடத்தில் வெளிப்படுகிறது என்ற ரகசியத்தை ஞானிகள் பல கோணங்களிலே அந்தந்த காலகட்டங்களிலே தெரியப்படுத்தியிருந்தாலும் வள்ளுவ பெருந்தகை மிக விரிவாக இதை பற்றி பல குரட்பாக்களிலே தந்திருக்கின்றார். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்ற அற்புதமான ஒரு குரல். மனசாட்சிக்கு தெரிந்து பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் மனசாட்சியே நம்மை தண்டிக்கும், சுடும் என்கிறார். மனசாட்சிக்கு தெரிந்து பொய் சொல்லக்கூடாது என்றால் மனசாட்சி என்றால் என்ன என்பது தெரிய வேண்டும் இல்லையா? பொதுவாக மக்கள் உலகத்திலே 4 பேர் நல்லா சொல்லத்தான் செய்வாங்க. நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக இல்லாமல் பார்த்து கொண்டால் போதும் என்று சொல்வார்கள். ஆனால் தர்மத்தின்படி வாழ்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் இருக்காது. அப்ப எதை மனசாட்சி சொல்கிறார்கள்? வெறும் சொல்லளவிலே பயன்படுத்துகிறார்கள் தவிர மனசாட்சி என்றால் என்ன என்பதே பல பேருக்கு தெரியாது. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்தது என்பார் கண்ணதாசன். அதுதான் மனசாட்சி. உள்ளத்தில் நல்ல உள்ளம், மனதிலே நல்ல மனம் கெட்ட மனம் 2 இருக்கா? அப்ப எது நல்ல மனம்? அறிவுதான் நல்ல மனம். அனுபவங்கள் இல்லாத, பிரதிபலிப்பு இல்லாத அறிவுதான் மனசாட்சி, நல்ல மனம். அனுபவங்களை சார்ந்திருக்கின்ற, எண்ணங்களை பிரசவிக்கின்ற, சுயநலத்தை சார்ந்து ஆசைகளை உற்பத்தி செய்கின்ற மனம் நல்ல மனம் அல்ல. அதுபோல உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்தது. ஏனென்றால் இந்த கெட்ட மனம் இருக்க, இது உறக்கத்தில் வேலை செய்யாது. உறக்கத்திலும் உறங்காமல் இருக்குமா ஒன்று? அதான் மனசாட்சி. அது ஒருபோதும் தூங்குவது இல்லை. விழிப்பில் எண்ணங்களாகவும் உறக்கத்தில் கனவுகளாகவும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்ற ஒரு அடிப்படை ஆற்றல். கனவுகளை கடந்த நிலையில் இந்த மனசாட்சி தன் இயல்பான தெய்வத்தோடு, பேரறிவோடு இணைந்து நிற்கும். அதனால் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க,
மனசாட்சிக்கு தெரிந்து பொய் சொல்லாதே. அப்ப மனசாட்சிக்கு தெரியாமல் பொய் சொல்லலாமா என்ற ஒரு கேள்விக்கு இடம் தந்துவிட்டு வள்ளுவர் நாசுக்காக மறைந்து விட்டார். ஏனென்றால் மனசாட்சி என்பது தூங்குவதே கிடையாது, வெளியிலே அலைவதும் கிடையாது. நமக்குள்ளே இருந்து கொண்டு ஒவ்வொரு சனமும் நம்முடைய எண்ணம், சொல், செயல் அனைத்தையும் கண்காணிக்கின்ற ஒரு தெய்வீக கண்காணிப்பாளர். அதனால் பொய் சொல்லக்கூடாது என்று எதிர்மறையாக தடுக்காமல் மனசாட்சிக்கு தெரியாமல் பொய் சொல்லிக் கொள்ளலாம் என்று நாசுக்காக நழுவிவிட்டார் வள்ளுவ பெருந்தகை. ஆனால் பொய்யை மனசாட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. அது மட்டுமல்ல, இந்த பொய் என்ற சொல்லுக்கே சரியான விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. சமுதாய வழக்கிலே பொய் என்பதற்கு என்ன புரிதல்? பார்த்ததை பார்க்கவில்லை என்று சொல்வது, காணாததை கண்டேன் என்று சொல்வது, இருப்பதை இல்லை என்பது, இல்லாததை இருக்கிறது என்பது, சொல்வதை செய்யாமல் இருப்பது, செய்வதை சொல்லாமல் இருப்பது, இதெல்லாம் பொய் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் மகரிஷி அவர்கள் இதை மாற்றுரை என்கிறார். பொய் என்று சொல்லல, மாற்றுரை. இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். பொய் சொல்றாங்கன்னு சொல்லல, மாற்றுரை பகர்கின்றார். அப்படி என்றால் பொய் என்பதனுடைய விளக்கம் என்ன? பொய்மையும் வாய்மை இடத்தன்னு சொல்லிட்டார். பொய்மையும் வாய்மை இடத்த. இப்போ பொய் எதிர்ச்சொல் என்ன? உண்மை. ஆனா வள்ளுவ பெருந்தகை உண்மை என்ற வார்த்தையை பயன்படுத்தல. பொய்மையும் வாய்மை இடத்த. எப்போ? புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். ஏன் உண்மை என்று சொல் பயன்படுத்தவில்லை என்றால், உண்மைக்கு எதிர்ச்சொல் கிடையாது. காரணம், மகாகவி பாரதியார் ஒரு கவியில சொல்வார், உண்மையின் பேர் தெய்வம் என்போம், அன்றே ஓதிடம் தெய்வங்கள் பொய்யெனக் கண்டோம், உண்மைகள் வேதங்கள் என்போம், பிரிது உள்ள மறைகள் கதை எனக் கண்டோம். இப்போ ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் எல்லாம் சொல்லிட்டு மக்களை மிரட்டுகிறார்களே. பிரிது உள்ள மறைகள் கதை எனக் கண்டோம். உண்மையை பேசாத எதுவுமே கட்டுக்கதைகள் தான் என்று பாரதியார் தீர்ப்பு தருகிறார். மகரிஷி அவர்கள் உண்மையை பிரித்து விளக்குகிறார். உள் கூட்டல் மெய் உண்மை. இறைத்துகள் முதல் ஜீவாத்மா வரைக்கும் ஒவ்வொரு இயக்க கூறிலேயும் மையம் கொண்டிருக்கின்ற உள் அடங்கிய மெய்ப்பொருள். உள் கூட்டல் மெய் உண்மை என்கிறார். அப்ப மேன்மை என்பது பெருமை மிக்க, சிறப்பு மிக்க சுத்தவெளி. உண்மை என்பது இறைத்துகள் முதல் ஒவ்வொரு இயக்கத்திலேயும் மையம் கொண்டிருக்கின்ற, மறைவாக அடங்கியிருக்கின்ற மெய்ப்பொருள். அதனால் உண்மைக்கு எதிர்ச்சொல் கிடையாது. சரி, பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். இப்போ உயிரை கொலை செய்யக்கூடாது என்பது பொதுவான தர்மம். இப்போ இந்தியாவில் தீவிரவாதிகள் கொன்றார்கள், அதை பாவம் என்று சொல்கிறோம். இராணுவம் தீவிரவாதிகளை கொள்கிறது, இதை புண்ணியம் என்று சொல்கின்றோம். இப்போ பாவமா புண்ணியமா? இதுதான் பொய்மையும் வாய்மை இடத்த. நன்மை தரும் என்றால்
பொய்மையும் வாய்மைக்கு சமம். இப்ப மீண்டும் ஒரு நிகழ்வு நடக்காமல் தடுப்பதற்காக அத்தகைய தீங்கு விளைவிப்பவர்களை கொல்வது நீதியின் பார்ப்பட்டது, தர்மத்தின் பார்ப்பட்டது, நிர்வாகத்தின் பார்ப்பட்டது, செங்கோன்மை என்று வள்ளுவர் சொல்வார். இது வேந்தர் கடன் என்பார். அரசாங்கத்துடைய கடமை எது அப்படிம்பார். அப்ப பொய் என்பதனுடைய விளக்கம் என்ன என்று மறுபடியும் சிந்திக்கின்ற போது வாய்மையிடத்தான் சொல்லிட்டார். இப்ப வாய்மை என்பது யாதெனின் அடுத்த கேள்விக்கு வருகிறோம். பொய்மை வாய்மைக்கு சமம் என்றார். அப்ப வாய்மைன்னா என்ன? வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். சொல்லுக்கு மூலம் எண்ணம், சொல் செயலாக மாறும். சொல்லும் ஒரு வகை செயல்தான், பேசுவது. அப்ப எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருகின்ற அனைத்தும் வாய்மை. வாய்மைக்கு எதிர்ச்சொல் பொய்மை என்றால் பொய்மைக்கு விளக்கம் துன்பம் தருகின்ற எண்ணம் சொல் செயல். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ தீமையே தருகின்ற எண்ணம் சொல் செயல் பொய்மை. அதனால்தான் பொய் பஞ்சமகா பாவங்களில் முதலாவது பாவம். பொய், களவு, சூது, கொலை, கற்பு தவறுதல். அப்ப பஞ்சமகா பாதகங்களில் முதலாவது பாதகமாக வைக்கப்பட்ட பொய் வெறும் மாற்றுரைக்கு சமமாகுமா? மாற்றுரையை பஞ்சமகா பாவம் என்று சொல்ல முடியுமா? சினிமாவுக்கு போயிட்டு வந்தார், அலுவலகம் முடிந்த பிறகு மனைவி ஏன் லேட்டுன்னு கேட்டார். ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தப்பா அப்படின்றாங்க, அவ்வளவுதான். இது பொய் தான். பாவமா? சினிமா போன சொன்னா என்னையும் கூட்டிட்டு போலேம்பாங்க. அப்போ ஒரு சிறு மனஸ்தாபத்தை தவிர்ப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு மாற்றுரை, அவ்வளவுதான். இது பொய் கிடையாது. பொய் என்றால் அது பாவச் செயல். பஞ்சமகா பாவங்களில் முதலாவது பொய். எனவே உலகம் எதை புரிந்து கொள்ளவில்லை. ஏதோ மேம்போக்கான கருத்தை வைத்துக் கொண்டு பொய் 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 என்றதை தவிர அளவு வெளிப்புறமாக புரிந்து கொண்ட அளவுக்கு உள்ள பொருள் அல்ல பொய் என்பது. அதனால் இத்தகைய பொய்களை மனசாட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. இத்தகைய பாவத்தை மனசாட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. மனசாட்சி என்பது அனைத்து அதிர்வுகளையும், எண்ணம் சொல் செயல் என்ற அனைத்து அதிர்வுகளையும் ஈர்த்து சுருக்கி நுண்மையாக்கி இருப்பாக்கி கொண்டு அந்த பதிவுகளையே தக்க காலத்தில் எண்ணமாக மலர்த்தி அதுக்கு தகுந்த துன்பத்தை வெளிப்படுத்தும் தெய்வீக நீதிமன்றம். அதான் மனசாட்சி. இந்த பொய்மைக்கு உட்பட்ட தீயவை முரண்பட்ட அலைகள் கருமையத்தில் பதிந்து பாவப்பதிவுகளாக முதிர்வு காலத்தில் வெளிப்படுகின்ற போது அது உடலுக்கு நோயாகவும் மனதிற்கு குழப்பமாகவும் வாழ்க்கையிலே சிக்கல்களாகவும் துன்பத்தை தரும். சரி, பைபிள் என்ன சொல்கிறது? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாகி இருக்கும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. மத்தேயு சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் மற்றும் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம், 2 இடங்களிலே பைபிள் பேசுகிறது. அப்போ உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சத்தியத்தை பேசணும். மனசாட்சிக்கு விரோதமாக பேசினால் அது மன்னிக்கப்படுவது இல்லை. சரி, இப்ப விஞ்ஞானம் பூர்வமாக பார்க்கின்ற போது விஞ்ஞானம் கண்ட நேரலைகள் ஆக்கப்பூர்வமானவை என்ற பாசிட்டிவ் வேவ்ஸ், புண்ணிய கர்மா.
எதிர்நிலை என்பது பாவ கர்மா என்பது நெகட்டிவ் வேவ்ஸ். அப்போ நெகட்டிவ் தாட்ஸ் கூடாதுன்னு எல்லாரும் பேசுறாங்க இல்லையா? பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தா யூனிவர்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா? காரணம் பாவத்தின் சம்பளம் தான் நோய், நட்டம், வறுமை, கடன் சுமை, அவமானம், வேலையின்மை, பிரச்சனை, பிரிவு துயரம், துன்பங்கள், துர்மரணம். இது போன்ற அனைத்தும் பாவத்தின் சம்பளம் தான். அதாவது இந்த பாவத்தின் சம்பளம் என்பதைத்தான் விஞ்ஞானம் என்ன சொல்லுதுங்க? ஒரு நோய் வருது, மருந்து சாப்பிடுறோம். அனாசின், குரோசின், டெராமைசின், எரித்ரோமைசின், டெட்ராமைசின், எரித்ரோமைசின், மைசின், மைசின். என்ன அர்த்தம்? என்னுடைய பாவம். என்னுடைய பாவத்தால் வியாதி வந்தது. வியாதி தீர்க்க இந்த மருந்தை சாப்பிடுகிறேன். அப்ப மருந்து சாப்பிடுகின்ற போதே இது பாவத்தின் சம்பளம் என்பதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் முற்காலத்தில் தயாரிக்கப்பட்ட எல்லா மருந்துகளிலேயும் சின் என்ற வார்த்தை கடைசியாக அமையும். இன்னைக்கு தான் நம்ம மறைச்சிடும் இல்லையா? தத்துவத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது. அதனால் இன்றைக்கு ஏதேதோ பேர்கள் எல்லாம் மருந்து வருமே தவிர அந்த சின் என்ற வார்த்தை பயன்படுத்துவதில்லை. எனவே இந்த பாவத்தின் சம்பளம் நோய், நட்டம், வறுமை, கடன் சுமை, அவமானம், வேலையின்மை, பிரச்சனை, பிரிவு துயரம், துர்மரணம், இப்படி பல வருத்தங்கள், துன்பங்கள். தெய்வ நீதி பாவ கர்மாக்களுக்கு தக்க துன்பங்களை கொடுத்து ஆத்மாவை தூய்மைப்படுத்துகிறது. ஏற்கனவே பார்த்தோம். இறைவன் தண்டிப்பது இல்லை, அவன் கருணையே வடிவானவன். என்ன செய்கிறான்? எப்படி அழுக்கை கழுவி சுத்தப்படுத்துகின்றோமோ அதுபோல் இறைவன் பார்க்கிறான், என்னுடைய ஆடையில ஏதோ கரைப்பட்டிருக்கிறதே. என பரமாத்மாவின் பின்னம் தானே ஜீவாத்மா. அப்ப பரமாத்மா பார்க்கிறது, என்னுடைய ஆடையில் ஏதோ கரைப்பட்டிருக்கிறது, அந்த கரை நீக்க வேண்டும் என்று சோப்பு போட்டு டிட்டர்ஜென்ட் போட்டு என்ன சொல்லுவாங்க, இந்த எதனோ பேர் சொல்லுவாங்களே கெமிக்கல்ஸு, அது மாதிரி சில ரசாயனங்கள் எல்லாம் போட்டு சுத்தப்படுத்தும். சில சமயங்கள்ல நம்ம துவைக்கிறோம் சட்டை கிழிகிற மாதிரி சில சமயங்கள்ல ஆத்மாவை சுத்தப்படுத்துகின்ற போது உயிர் போயிடும். அதத்தான் இவரு கண்ணாசன ஒரு ராகவ பாட்டு சொன்னாரு. உயிரை அழுக்கு துணி ஓர் மண்ணே நம் பிறப்பு, பூவுலக வாழ்க்கை என்னும் பொல்லாத கல்லினிலே மோதி அடிக்கையிலே முட்டி கசக்கையிலே ஆதி சிவம் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா, அவன் அருள் என்னும் நிழல் தண்ணிலே வெள்ளையப்பா, இந்த உயிர்கள் எல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா என்று அருமையான ஒரு பாட்டு, சினிமா பாட்டு. எனவே இது இறைவனின் அறக்கருணை. இந்த ஜீவாத்மாவுக்கு என்ற அழுக்கை நீக்குவதற்காக எடுக்கின்ற முயற்சி, அது துன்பத்தை தந்து சுத்தப்படுத்தும். அதனால ருத்ரம், ருத்ரமூர்த்தி என்று பேர். ருத்ரம் என்றால் துன்பம் தந்து ஆத்மாவை தூய்மை செய்பவன் என்று அர்த்தம். அடுத்து வரக்கூடிய 6 தலைமுறைகளுக்கும் துன்பம் வராது. ஆனா அது அங்கங்க பாவத்தை செய்தால் அது வரும். அப்ப நீக்கிய பாவத்தினால் துன்பம் வராது, மீண்டும் பாவத்தை செய்கிறோம். இறைவன் ஒரு பாவத்தை சுத்தப்படுத்துவதற்குள்ள நம்ம 4 பாவத்தை செஞ்சிடறோம். அதனால் ஆத்மாவின் தூய்மை என்பது ஒரு கனவாகத்தான் இருக்கிறதே தவிர அது சுத்தப்படுத்தவே முடிவதில்லை இறைநிலையால். 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறி என்கிறார். பழிச்செயலை செய்வதற்கே பயப்படுகின்ற, வெட்கப்படுகின்ற சந்ததியாக பிறக்கணும்.
இப்போ கீழ்த்தட்டு மக்களை பார்க்கிற போது எந்த பாவத்தை செய்வதற்கும் அஞ்சுவதில்லை. குடி, கூத்து, கொலை, கொள்ளை, திருட்டு எத்தனை உண்டோ அத்தனையும் செய்வது. யார் செய்யல என்ற சப்பு கட்டுவார். நான் மட்டுமா செய்யறேன், எல்லாரும் தான் செய்யறாங்க என்று சப்பு கட்டுவார். பிறகு எப்படி எந்த ஜென்மத்தில் இவங்க எல்லாம் நல்லபடியா வாழ முடியும்? அரசாங்கம் இலவசத்தை தருவதற்கு பதிலாக ஒழுக்கத்தை போதிக்கணும். ஒரு குழந்தை பெற்றால் வளர்க்க வேண்டிய பொறுப்பு தந்தைக்கே தவிர அரசாங்கத்துக்கு கிடையாது. அனாதை குழந்தைகளை தான் அரசாங்கம் பொறுப்பெடுக்கணும். தாய் தந்தை உள்ள குழந்தைகள் இவன் என்ன இலவசம் கொடுக்கறது? இலவச கல்வி, இலவச பஸ் பாஸ், இலவச சப்பல், இலவச செருப்பு, இலவச பல்பொடின்னு சும்மா இந்த பேர்ல அவன் சில கோடிகளை ஒதுக்கிக்கும். அதுக்காகத்தான். எனவே 7 தலைமுறைகளிலும் தொடர்ந்து பண்புடைய சந்ததியாகவே பிறந்து விட்டால் 8வது தலைமுறை ஆத்மா தூய்மை பெற்றுவிடும். தெய்வீக புருஷனாக அவதார குழந்தையாக பிறக்கும். இறை வழிபாடு என்பதே இறை வழிபடுதல். இறை கடவுள், வழி பாதை, படுதல் என்றால் இணைந்து கொள்ளுதல். அப்ப இறைவன் எந்த பாதையில் பயணிக்கின்றானோ அந்த பாதையில் இறைவனோடு என்னை இணைத்துக் கொள்வது, அதான் யோகம். இறைவனோடு இணைந்து செயல்படுவது யோகம், கர்ம யோகம். அப்ப கர்மா என்பது மனம் சார்ந்தது, விளைவு இன்பம் அல்லது துன்பம். கர்ம யோகம் என்பது அறிவு சார்ந்தது, இறைவனோடு இணைந்த இணைப்பில் அறிவை வெளிப்படுத்துகின்ற உணர்வுகள். அதன் விளைவு இன்பங்கள் மாத்திரமே, துன்பத்தின் சாயல் கூட கிடையாது. அதனால்தான் மனிதரின் எண்ணம் சொல் செயல்களால் தனக்கும் மற்றவர்களுக்கும் எப்போது நன்மையே தரவற்றை செய்வது ஒழுக்கம், அறம், தர்மம், புண்ணியம் என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க, போதித்தார்கள். அது மட்டும் இல்லை, நாம் ஈட்டுகின்ற செல்வம் இருக்கே, அந்த ஈட்டுகின்ற போது அதுக்கு என்ன சொல்றோம்? பணம், காசு என்று சொல்கிறோம். 4 காசு சேர்த்து வைக்கிறது அப்படிம்பாங்க. அது பிற்காலத்தில் புழக்கத்தில் வந்த ஒரு சொல் வாக்கே தவிர ஆரம்பத்தில் பணம் என்றுதான் சொல்லுவாங்க. இப்போ இலங்கை, சிங்கப்பூர், மலேசியாலாம் வெள்ளின்னு சொல்றாங்க, டாலர்னு சொல்ல மாட்டாங்க, வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பணம் என்ற சொல் பிறகு காசுன்னு மாறினதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஒன்னு எளிமை, 4 காசு பார்க்கலாம்பான்றது ஒரு எளிமை. ஆனா அதனுடைய பொருள் முற்றிலும் வேறு. காசு என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வந்தால் ஓடிவிடும் சுற்றம் என்பது. நாணயம் என்றால் அதன் பேர் நேர்மை என்பது. நல்லவர்க்கு காசு பணம் தேவையற்றது என்று கண்ணதாசன் ஒரு திரைப்பாடல் எழுதியிருக்கிறார். காசு என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது. அது எப்படி காசுக்கு அர்த்தம் குற்றம் என்பதா அப்படின்னா, கண்ணதாசனுக்கு முன்னாடியே கம்பராமாயணத்துல முதல் கவியே காசு இல் கொற்றத்து ராமன் கதையரோ என்று 4வது வரி முடியும். ஓசை பெற்றொருப்பார் குடல் உற்றோர் என்று அந்த பாட்டல் வரும். அப்ப காசு இல் கொற்றத்து ராமன் கதையரோ என்றால் குற்றம் இல்லாத ராம கதை, அதை நான் எழுத விளைகிறேன் என்று முதல் கவி சொல்லிட்டு எழுதுவார். அப்ப காசு என்றால் குற்றம் இல்லாத தூய்மையான, காசு என்றால் குற்றம், அழுக்குன்னு அர்த்தம். அப்ப காசு என்ற சொல்லின் பொருள் குற்றம். பணம் என்றால் நேர் வழியில் சம்பாதிப்பது, காசு என்றால் குறுக்கு வழியில் சம்பாதிப்பது. அப்ப 4 காசு சேர்த்தா 4 பாவம் செய்யறதுன்னு அர்த்தம். 4 காசு சேர்த்தா 4 பாவம் செய்யறதுன்னு அர்த்தம்.
பறந்து பறந்து பணம் தேடினாலே பாவன்றாங்க. பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசையுடன் உறவாடி அப்படி இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான். அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். ஞாபகப்படுத்தினாலும் கூட அதான் தெரிஞ்சதுதான் அப்படின்ட்டு போயிடுவான். எனவே சமுதாய சட்டம் இன்றைக்கு பார்க்கிற போது நிதியே நிதி நீட்டினால் நீதி கிடைக்கும் என்ற வகையிலே வந்துவிட்டது. ஏதோ சில நல்லவர்கள் இருக்கிறாங்க, தீர்ப்புகள் ஏதோ சில தீர்ப்புகள் நல்லபடியாகவும் வருகின்றன. ஆனால் தரம் குறைந்து வருகிறது என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். ஒரு காலத்தில் நீதிமன்றம் என்றால் அச்சப்படுகின்ற அரசியல்வாதிகள் எல்லாம் இன்றைக்கு அந்த நீதிபதிக்கு என்ன வேணும் கேள் என்ற அளவுக்கு துஷ்பிரயோகம் வளர்த்து விட்டது என்றுதான் சொல்லணும். இதான் ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. Why do you hire a lawyer when you can buy a judgment அப்படிம்பாங்க. இது எப்ப சொன்னாங்க தெரியல. ஆனா இப்போ இது இந்தியாவுக்கு கொஞ்சம் பொருத்தமா தான் தெரியுது. Why you hire a lawyer when you can buy a judgment? ஆனா இது தற்காலிகமாக பணத்தை கொண்டு பதவியை கொண்டு தப்பலாமே தவிர தெய்வம் விட்டு விடுமா என்றால் தெய்வம் தண்டித்தே தீரும். அதான் தெய்வம் நின்று கொள்ளும். சித்திரகுப்தன் கணக்கு காட்டியே தீருவான். இந்த தெய்வீக நீதிமன்றத்திலிருந்து தப்பு எவன் விதிவிலக்கு பெற்றவன் விடுதலை பெற்றவன் எவனும் இல்லை என்பது வரலாற்று உண்மை, கசப்பான உண்மை, மக்கள் கேள்விப்படாத உண்மை. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. இதுதான் விதி. அதாவது இல்லாமை கொடுமை அல்ல, இயலாமை குற்றம் அல்ல, இருந்தும் அனுபவிக்க முடியாதது போன்ற ஒரு சூழல் இருக்கு பாருங்க, அது மாதிரி கொடுமை, அது மாதிரி தண்டனை வருதும் கிடையாது. அதாவது பெரிய டைனிங் டேபிள், உலகத்தில் உள்ள எல்லா வகை பதார்த்தங்களும் வச்சிருப்பாங்க. ஆனா இவரால் ஒண்ணு கூட சாப்பிட முடியாது. சாப்பிட்ட உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியதுதான். இனிப்பு சாப்பிட்டா டயபெட்டிக், எண்ணெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ராலு, கிழங்கு வகை சாப்பிட்டா கேஸ்ட்ரிக்கு, அது சாப்பிட்டா அல்சரு, இப்படி 1008 வியாதி இருக்கு. கேழ்வரகு கஞ்சி தவிர எதுவும் குடிக்க முடியாது. அப்ப இவ்வளவு இருந்தும் அனுபவிக்க முடியாதபடி ஒரு தண்டனை கொடுத்தானே, ஆட்டுக்கு வாழ அளந்து வச்சவன் புத்திசாலிம்பாங்கல்ல, அவன் தான் இறைவன். சோ வகுத்தான் வகுத்த வகையல்லால், கூட்டி கழிச்சு வகுத்து பெருக்கி கணக்கு பார்க்கிறானே ஆண்டவன், எவ்வளவு கணக்கு பார்ப்பான் தெரியுங்களா? ஒரு சிசு கருவாவதற்கு முன்பு அவன் எவ்வளவு கணக்கு பார்க்கிறான் பாருங்க. தாய் வழியில் 7 தலைமுறை, தந்தை வழி 7 தலைமுறை, இதிலே எழுச்சி பெற்ற அடக்கம் பெற்ற பதிவுகள், அதற்கு ஒத்த ஒரு நட்சத்திரம், இவையெல்லாம் ஒத்து வருகின்ற நேரத்தில் தாம்பத்தியம் நிகழ்ந்தால் சிசு பிறக்கும், கருவாகும். இவ்வளவு கணக்க பார்க்கிறேன். கூட்டும் இசையும் கூட்டின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ. என்னென்ன காம்பினேஷனு, என்னென்ன மியூட்டேஷன் எல்லாம் எனக்கு தெரியாததா நீ எனக்கு சொல்லிக் கொடுக்க போற? கூட்டும் இசையும் கூட்டின் முறையும். சைனடு விஷம்தான், பூமியில தான் கிடக்குது, பக்கத்தில் தாவரம் முளைக்குது, அது என்ன விஷச்செடியாவும் இருக்குது இல்லையே. அப்ப எப்ப விஷமா மாறுது? அந்த ரசாயனம் இந்த மனித உமிழ்நீரோடு கலக்கின்ற போதுதான் விஷமாக மாறுகிறதே தவிர சைனடு விஷம் அல்ல.
சூரியன் சுடுவதில்லை, நெருப்பு சுடுவதில்லை. இவ்வளவு துல்லியமான கணக்கு இறை நீதி, இறைவனின் கணக்கு. இந்த கணக்கு சொல்லுவார், ஏட்டு கணக்கு மாத்தி மாத்தி எழுதி வச்சார், ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை, போய் விழுந்தார் என்பார். இறைவன் கணக்கு துல்லியமானது. அது வணிகனின் தராசு அல்ல, ஒரு பக்கம் சாய்வதற்கு. எனவே வகுத்தான் வகுத்த வகை, எவ்வளவு சம்பாதிக்கணும்ன்றதை விட எவ்வளவு தூய்க்க வேண்டும் என்பது கணக்கு இருக்கு. தர்மத்தின்படி ஈட்டினால் தர்மத்தின்படி எல்லாம் தூய்க்கலாம். கடைசி மூச்சு வரைக்கும் கூட இனிப்பு சாப்பிடலாம், கொழுப்பு சாப்பிடலாம். எப்படி இருந்தா, எப்போதும் அளவு முறை மீறாமல் இருந்தால் இறுதி மூச்சு வரைக்கும் எல்லாமே சாப்பிடலாம். அதான் விதி. பிபியும் ஹார்ட் அட்டாக்கும் டயபெட்டிக்கும் என்ன அந்த காலத்தில் இருந்ததா? பொங்கலுக்கும் தீபாவளிக்கு மட்டும் வீட்டில இனிப்பு செய்து சாப்பிட்ட வரைக்கும் இனிப்பு நோய் என்று ஒன்று இருந்ததா என்ன? வசதிகள் சேர சேர ஹோட்டல்கள் பெருக பெருக வந்து சேர்ந்தது தானே வியாதிகள். இனிப்பு பிடித்தது, கசப்பு பிடிக்காதது. ஆனா கசப்பால் வியாதி வந்த சரித்திரம் உண்டா? இனிப்பால் தானே வியாதி வருது, இல்லைங்களா? கசப்புனா வியாதி வந்ததாக ஏதாவது சரித்திரம் உண்டா? அதனால் வகுத்தான் வகுத்த வகை அல்லால் கோடி தொகுத்தார்க்கும். லட்சக்கணக்கான கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கிறான், ஒருத்தம் படுத்தா தூங்க மாட்டேன்றான். அடுத்த தூக்கம் ராமன் கட்டாந்தரையில படுத்தானே மனவசத்துல, அது மாதிரி அடுத்த தூக்கம் நம்ம வீட்டு காஸ்ட்லி பெட்லயா இல்ல ஜெயில நார்மல் பெட் இல்லையான்னு அவன் தவிச்சுட்டு தான் படுக்கிறான் ஒவ்வொரு நாளும். அப்ப கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. பதவி, செல்வாக்கு, வசதிகள் இருந்தாலும் அனுபவிப்பதற்கு உடல் நலம் வேண்டும். உடல் நலம் கெட்டு போச்சு, எதையும் அனுபவிக்க முடியாது. அழகான மனைவி, ஆனா சக்தி இல்லைன்னா எதை தூக்க முடியும்? எனவே கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறிகின்ற ஐம்புலன்கள் மூலம்தான் சுகம், அனுபோகம். அது இருந்தும் அனுபவிக்க முடியாத வகையில வருவது பாவத்தின் சம்பளம். அனைத்து வசதிகளையும் தந்து அனுபவிக்க முடியாத சூழலை வகுத்தானே, அதான் இறைவனின் கணக்கு, இறைவனின் தீர்ப்பு, கர்மாவின் அமலாக்கம், என்போர்ஸ்மெண்ட். கர்மாவின் அமலாக்கம். அதர்மத்தை தர்மமாக்கி சொத்து சேர்த்தாலும் அறிவாக உள்ள இறைவன் எல்லாவற்றையும் சரியாக கணித்து அனுபவிக்க முடியாதபடி செய்து விடுகிறான். அதாவது இன்றைக்கு சுகி சிவமுடைய ஒரு ஆடியோ கேட்டேன். பக்தி சொற்பொழிவாக இருந்த மனிதர் காலத்தின் கொடுமை பாருங்க. அரசியல் மேடையில ஒரு அயோக்கியனை நல்லவன் என்றும் நல்லவனை அயோக்கியன் என்றும் பேச வேண்டிய கட்டாயம். வறுமை காரணமா இல்ல வேற என்ன காரணம்? அப்போ இதுவரைக்கும் ஈட்டி வந்த பெயர், ஒரு ஆன்மீக பேச்சாளர் சொல் வேந்தர்ன்ற பேர் இன்னைக்கு பொய் வேந்தர்னு பேசுற அளவுக்கு மாறி போச்சே. பணத்துக்கு அடிமையா அல்லது அதிகாரத்துக்கு அடிமையானதா? அதே போல இன்னொரு பர்வீன் சுல்தான் ஒரு அம்மா, இவங்கெல்லாம் மேடையில கொடிகட்டி பறந்தவர்கள். மஞ்சத்தில் வீழ்ந்தாயிட கர்ணான்ன மாதிரி போய் எங்க போய் விழுந்திருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பாவ கணக்கு, பாவ கணக்கு. இதை விட
சாக்ரட்டிஸ் மாதிரி உண்மையை பேசும் இல்லைன்னா உயிரை விடுவேன்னு வாழ முடியலையே. ஏன் முடியல? சும்மா ஆன்மீகம் பேசினா போதுமா? உயிர் பயம் தான் இருக்கலாம் காரணம். எப்படி ஒன்றா சாக போறோம், ஒய் நாட் டுடே? அந்த துணிச்சல் இருந்தா எப்படி பயப்பட முடியும்? பணத்துக்கோ அதிகாரத்துக்கோ எப்படி பயப்பட முடியும்? பொண்ணா கொண்டுட்டு போடான்னு போறது தானே. அப்போ எனக்கு அதை கேட்டு விட்டு பொறுக்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் ஆன்மீகத்தினுடைய மூளை முடுக்குகள் எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய சொல் வேந்தர் இன்னைக்கு பொய் வேந்தரா உட்கார்ந்து யாரை பத்தி யார்கிட்ட பேசுறது? கேட்கிற மக்கள் உங்களுடைய ரசிகர்களே சிந்தனை திறம் மிக்கவர்கள். அவங்க எல்லாருமே இன்னைக்கு உங்களை என்ன நினைச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப மயிர் நீப்பின் வாழா கவரிமான்னு சொன்னாங்களே, இப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? சரி, இப்போ இதுவரை கிட்டத்தட்ட 6வது வகுப்பு நம்ம இந்த தத்துவத்தை பேசிக் கொண்டிருக்கின்றோம். வினை விளைவு விதி மதி தலைப்புல. இதுவரை பார்த்த கருத்துக்களின் ஒரு சாராம்சம் என்ன என்றால், கோட்பாடு 1, தெய்வத்தின் பின்னமே சக்தியாகி இயல்புக்க விதியோடு உலகமாகியது. தெய்வமே உலகத்தில் பரமாத்மா எனப்படுகிறது. 2வது, மனிதரின் செயல்களுக்கு தக்க விளைவை நிச்சயிக்கின்ற தன்மைக்கு காரணம் அந்த பரமாத்மாவின் கூறுதல் அறம், செயலுக்கு தக்க விளைவு என்ற விதி. தெய்வத்தின் இயல்புக்க விதியே உலகத்தில் இயற்கை சட்டமாகி பரமாத்மாவில் செயல் விளைவு விதியாக மாற்றம் பெறுகிறது. விதியின் விளைவாக மாற்றம் பெறுகிறது. விதி மதியாக மாற்றம் பெற்றிருக்கிறது. 3வது, இந்த விதிகளுக்கு ஊடகமாக விளங்குவது காந்த களம். காந்தத்தின் ஒரு தன்மை ஈர்ப்பு என்ன செய்கிறது? எண்ணம் சொல் செயல் எல்லாமே தோற்றங்களில் வேறு வேறாக நாம் பார்த்தாலும் உயிர் இயக்கத்தில் அதிர்வுகளே, நுண் அதிர்வுகளே. இந்த காந்த களத்தில் ஏற்படுகின்ற அதிர்வுகள் அது மையம் நோக்கி ஈர்க்கப்பட்டு கருமையத்திலே இருப்பாக்கப்படுகின்றன. ஆத்மாவிலே உள்ள இருப்புகளோடு இதுவும் சேர்க்கப்படுகின்றன. அந்தந்த செயல்களின் பாசிட்டிவ் நெகட்டிவ் தர்ம அதர்ம தன்மைகளை ஈர்த்து மையப்படுத்துகிறது. காந்தத்தின் மறு ஆற்றல், விளக்கும் சக்தி, வெளிப்படுத்தும் சக்தி, அது இந்த பதிவுகளை வெளிப்படுத்தி அதற்கு தகுந்த செயலை செய்ய வைத்து இன்ப துன்பத்தை, லாப நட்டத்தை, மான அவமானத்தை விளைவாக தருகிறது. இப்படிப்பட்ட ஜீவகாந்த கருமயமே ஆத்மா என்ற தெய்வீக நீதிமன்றம். 4, இந்த பதிவுகள் 7 தலைமுறைகளில் எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் வெளிப்படுவதற்கான காரணிகள் 5. செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம் ஒக்கவே சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே. 5வது, பிறக்கும் போது தாய் தந்தை மூலமாக கிடைத்தது சஞ்சித கர்மா என்ற முன்வினை. பிறந்து 3 வயதுக்கு பிறகு நாம் சம்பாதித்தவை அனைத்தும் பிராரப்த கர்மா என்ற தன்வினை. இந்த 2 அடுக்கு வினைகளை சார்ந்து எழுகின்ற எண்ணங்கள் ஆக்கம் பெறுகின்ற போது, அது செயலாக மலர்கின்ற போது ஆகாமிய கர்மா என்ற புகுவினை அல்லது புதுவினை. இப்படி முன்வினை தன்வினை இரண்டும் சேர்ந்து பின்வினைக்கான எண்ணங்களாக தோற்றுவிக்கிறது. 6வது, துன்பம் விளைக்கும் செயலுக்கான எண்ணம் தோன்றுகின்ற போது அதை தவிர்ப்பதற்கான ஒரு வழி, தப்புகின்ற வழி ஒன்று உண்டு என்றால் அது தவத்தின் மூலமாக பெறக்கூடிய விழிப்புணர்வு.
தவம் என்ற மனதை அடக்குகின்ற, ஆளுகின்ற தர்மத்தை முன்னே வைத்து ஆசையை பின்னே வைக்கின்ற பக்குவம். எனவே தவம் தினசரி கடமைகளில் ஒன்றாக வேண்டும் என்று வலியுறுத்திய பெருமான் வள்ளுவ பெருந்தகை. எல்லா மகன்களும் தவத்தை தான் வழிமொழிவார்கள். இதன்படி ஒரு பிறவி நிறைவு பெற வேண்டும். கருத்தொடராய் வந்த வினை பதிவுகளின் வலுவை கணிக்காமல், மதிக்காமல், ஏற்ற நல்ல வினையால் திருந்திடவோ சீரமைத்தோ உய்ய நினையாமல், திரும்பவும் அப்பழைய வினை வழி நின்றே வாழ்ந்தால் வருந்துவதும் வருத்துவதுமன்றி வளம் ஏது. வாழ உள்ளோர் அனைவரும் இவ்வுண்மையை உணர்வோம். பெருத்து வரும் பழிச்செயல்கள் மாறி உலகு உய்ய பேருலகம் இணைந்த ஆட்சி, கல்வி இவை வேண்டும். இதுக்கெல்லாம் தீர்வு எப்போ உலகளவிலே செயலாக்கம் பெறும் என்றால், கருத்தொடராய் வந்த வினை பதிவுகளின் வலுவை கணிக்காமல். வினை பதிவு சாதாரணம் இல்லை. எந்த சனத்தில் வெளிப்பட வேண்டுமோ அந்த சனத்தில் வெளிப்பட்டு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அதை தாக்கிவிடும். ஒரு விபத்து நடப்பதற்கு முன் நம்முடைய மனநிலை என்ன, உற்சாகம் என்ன, வண்டியுடைய நிலை என்ன, கற்பனைகள் என்ன, அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு மோதல், அடுத்த சனம் நிலைமை என்ன, எவ்வளவு பேதம். ஒரே வினாடி தான், கண் இமைக்கும் நேரம் சொல்றோம். எவ்வளவு பெரிய பேதம் பாருங்க. விபத்துக்கு முன், விபத்துக்கு பின். அப்ப இந்த விபத்தை ஏற்படுத்திய பதிவு எத்தனை வலு வாய்ந்ததுன்னு பாருங்க. அதான் சாமி சொல்றாங்க, கருத்தொடராய் வந்த வினை பதிவுகளின் வலுவை கணிக்காமல். கர்ம பலன் சப்போர்ட் இல்லைன்னா வாழ்க்கை எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. எதையுமே சாதிக்க முடியாது. ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஊக்கம் கூட சஞ்சித கர்மாவுடைய தாக்கம் தான். அதை வச்சுதான் பிராப்த கர்மம் வருது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம டிரான்சாக்சன் கிடையாது. யார் இன்வெஸ்ட் பண்றாங்க? 6 தலைமுறை இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கிட்ட வருது, ஓப்பனிங் பேலன்ஸ். கணிக்காமல், மதிக்காமல், அப்புறம் ஏற்ற நல்ல வினையால் திருத்திடவோ சீரமைத்தோ ஒய்ய நினையாமல். அதுக்கு என்ன மாற்று? உன்னை பரிகாரத்துக்கு போயிடாதீங்க. சாமி சொல்றது பரிகாரம் அல்ல இங்க. ஏற்ற நல்ல வினையால். பரிகாரம் வினையே கிடையாதுங்க, அது ஒரு செயல் கிடையாது. நாம செய்யறோம். யாரோ புரோகிதர் வைக்கிறோம், அவன் மந்திரம் போதுறான், எதை தூக்கி அங்க தூக்கி இங்க போடுறான், எதை தூக்கி அங்க போடுறான். பாவம் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறான், காசு வாங்கிட்டு. எங்க போகும்? எனவே ஏற்ற நல்ல வினை நம்முடைய செயலை மாற்ற வேண்டும், எண்ணத்தை மாற்ற வேண்டும், மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். தூய எண்ணம், தூய மனம், தூய எண்ணம், நல்ல செயல். மனம் தூய்மையாகாமல் எண்ணம் தூய்மையாகுமா? எனவே நல்ல வினையால் திருத்திடவோ சீரமைத்தோ ஒய்ய நினையாமல், திரும்பவும் அப்பழைய வினை வழி நின்றே வாழ்ந்தால் உலகம் எப்படி இருக்குங்க? வருந்துவதும் வருத்துவதும். ஏமாறுறோம், ஏமாத்துறோம். இதுவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறை. ஒரு சுடு சொல்லை பேசினா மற்ற மனம் வருந்துமே என்று எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? மற்ற மனம் வருந்துமே நினைச்சா 2 பக்கம் இடி. சுடு சொல்லை சகிச்சுக்கவும் வேணும், சுடு சொல் பேசாமையும் இருக்கணும். மத்தள இடி. அதான் இந்த வாழ்க்கை. எனவே வருந்துவதும் வருத்துவதும் அன்றி வளம் ஏது? நன்மை எப்படி வருது, எங்க வருதுங்க? எனவே வாழ உள்ளோர் அனைவரும் இவ்வுண்மையை உணர்வோம். பிது தோஷத்துக்கு பண்ணி பண்ணி நட்டப்பட்டது போதும்.
பரிகாரம் பண்ணி பண்ணி நட்டப்பட்டதை போதும். உருண்டு உருண்டு சாமியை கும்பிட்டு அழுத்து போனதும் போதும். தர்மம் வேறு, தெய்வம் வேறு அல்ல. தர்மம் வேறு, தெய்வம் வேறு அல்ல. துன்பம் வரும்போது தெய்வத்தை பற்றிக்கொள். துன்பம் விலகிய பிறகு தர்மத்தை பற்றிக்கொள். கடவுளை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா துன்பம் வரும்போது ஆறுதல் வேணும். நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி. அப்ப போய் விழுகணும். தீராது. போய் உட்கார்ந்த உடனே துன்பம் விலகி போயிடும் நினைக்கிறீங்களா? அதொன்னும் விலகாது. மனசுக்கு ஒரு சாந்தி. ஏதோ தெய்வத்திட்ட வந்துட்டோம், காப்பாத்துவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அவ்வளவுதான். எப்படியோ துன்பம் தீரும். எதுவுமே நிக்கிறது இல்லை. வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவது இல்லை. எல்லாம் காலம் ஆகின்ற போது காலமே மருந்து. எதுவுமே நிக்கிறது இல்லை. இன்றைய துன்பம் நாளை விலகும். எதுவுமே நிக்காது. சேஞ்ச் அலோன் இஸ் பர்மனன்ட். அப்ப மாறும் வரைக்கும் பொறுத்துக் கொள்வதற்கு ஒரு சமாதானத்திற்கு ஒரு இடம் வேணும். நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி. விலகிய பிறகு மீண்டும் பழபடியே போய் பாவத்தை செய்யக்கூடாது. அப்ப துன்பம் வரும்போது தெய்வத்தை பற்றிக்கொள். துன்பம் விலகிய பிறகு தர்மத்தை பற்றிக்கொள். ஏன்னா தெய்வம் வேறு, தர்மம் வேறு அல்ல. தெய்வமே தர்மத்தின் வழியாகத்தான் உலகை ஆள்கிறான். அதான் அறம் கூர்மையானது. 2 ரா இருக்குங்க. வல்லினரா வலிமை மிக்க வினை. மெல்லினரா அது கூர்மையா ஒரு ஆயுதம். தேய்க்கிறதுக்கு இரும்பு தேய்க்கிறதுக்கு பயன்படுத்துறமே அறம். அது போல பாவத்தை தேய்க்கணும். தர்மத்தை பற்றி கொண்டு பாவத்தை தேய்க்கணும். அதுக்கு அறம் என்ற நல்வினை. அப்ப இந்த அறம் என்ற வல்வினை தேய்ந்து போகலாம். எனவே துன்பம் தீர்ந்த பிறகு தர்மத்தை பற்றிக்கொள், அறத்தை பின்பற்று. வேற வழியே கிடையாது. பெருத்து வரும் பழிச்செயல்கள் மாறி இதை உணர்ந்து நல்வழிக்கு திரும்பிவிட்டால் பெருத்து வரும் பழிச்செயல்கள் மாறி உலகு ஒய்ய பேருலகம் இணைந்த ஆட்சி கல்வி இவை வேணும். ஓருலக கூட்டாட்சி, ஒரே வகை கல்வி முறை, இவை 2 தான். ஏன் என்றால் ஒழுக்கம் இல்லாத மாணவனும் தரமற்ற கல்வியும் இருந்தால் இந்த உலகத்தை அழிப்பதற்கு அணுகுண்டு தேவையில்லை என்று சவுத் ஆப்பிரிக்கால எங்கேயோ ஒரு பல்கலைக்கழகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்களாம். இது எங்கள் இந்தியாவுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு மிக பொருத்தமான ஒரு கோட்பாடு. இங்கே 70-80% மாநிலத்தில் ஒழுக்கம் கிடையாது. 80% பள்ளிகளிலே தரமற்ற கல்விதான் விற்கப்படுகிறது. எங்க கல்வி அமைச்சர் சொல்றார், 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் மிட்டாய் சாப்பிட்ற பையனா, அதனால அவனுக்கு எப்படி எக்ஸாம் ஃபியர்லாம் ஏற்படுத்துறது? அதனால பரீட்சையே வேண்டாம், எல்லாத்தையும் அப்படியே பாஸ் பண்ணி டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் திறமை இருந்தால் வேலை பார்க்குறான், இல்லைன்னா போகிறான். ஏதோ நாம் இவனுக்கு ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்த பெருமை இருக்குல்ல, அதை வச்சு ஓட்டு வாங்கிக்கலாம். இல்லை, நீட்டு விளக்குன்னு சொல்லி அதை ஒரு பக்கம் வைத்தாச்சு. இப்படி மக்களை ஏமாத்தியே பிழைப்பதற்கென்றே ஒரு துறை இருக்கிறது அல்லவா? அப்ப இதெல்லாம் எப்போ ஒழியும்? ஓருலக ஆட்சி வந்துவிட்டால், திறமை உள்ளவர்களே அதிகாரத்தில் வந்துவிட்டால் திருடர்களுக்கு அங்கு வாய்ப்பு இருக்காது. அது வரைக்கும் திருடர்கள் தான் ஆட்சி, அதிகாரம் எல்லாமே. அதே போல கல்வி முறை உயர்வைக்க வேண்டும். கல்வி என்பதே அறத்தை போதிப்பது. நீ கல்வி சாலைகளே
எத்தனை ஆசிரியர்கள் மாணவ மாணவியிடத்திலே தவறான அணுகுமுறை, மதிப்பெண்ணை வைத்துக்கொண்டு என்ன சொல்லுவாங்க அதுக்கு ஒரு வார்த்தை உண்டு. இப்படி அவளை பயன்படுத்திக் கொள்வது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. எப்படி இதெல்லாம் ஒழுக்கமான கல்வி இதுல கற்று வரக்கூடிய ஒரு ஆசிரியை எப்படி சமூகத்தை செலுத்துவாங்க? சோ சமுதாய கேடுகள், சீர்கேடுகள் நிறைய இருக்கு. அதனால் இதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தி கல்வியில இணைக்க வேண்டும். அதான் ஏற்கனவே சொன்னேன். +2 முடிக்கிறதுக்குள்ள 1080 குறட்பாக்களும் ஒரு மாணவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மனப்பாடமாக தெரிந்திருக்க வேண்டும். அத்தனை குறளுக்கும் தெளிவான விரிவான விளக்கம் தந்து இருக்க வேண்டும். திருக்குறள் தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டி. புரியலையா? எளிமையான தத்துவம் வேதாத்திரியம். 2ல ஏதோ ஒண்ணு சிலபஸ்ல ஏத்துங்க. இது 2மே எந்த மதத்தையும் சார்ந்ததல்ல. அதுவும் உலக பொதுமறை, இதுவும் உலக சமுதாய தத்துவம். 2மே ஜாதி, மதம், மொழி எல்லா கோட்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டது. இது யாரும் ஏற்கலாம். எந்த பேதமும் ஏற்றத்தாழ்வும் கிடையாது. அதான் கண்ணன் அழகா சொல்வார், என்ன தவறு செய்தேன், அதான் எனக்கும் புரியவில்லை. வந்து பிறந்து விட்டேன், ஆனால் வாழத் தெரியவில்லை. அருகில் இருந்து சொல்லிக் கொடுத்தால் உலகம் புரியாதா, விவரம் தெரியாதா என்று கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதின மாதிரி இன்றைய மக்கள் என்ன தவறு செய்தேன்னு புரியல. இந்த கஷ்டம் வருதே, என்ன பாவம் செய்தேன்னு யாருக்கும் புரியல. விலைக்கு சொன்னால் புரியாம போகுமா? திருந்தாம போயிடுவாங்களா? எனவே அந்த வகையிலே மனித குலம் மாற்றம் பெற வேண்டும். ஒருவரோ சில பேர் மாறினால் மட்டும் போதாது, உலகமே மாற்றம் பெற வேண்டும். அதற்கு ஓரளவு ஆட்சி வலுவாய் வேண்டும். அதை பிரார்த்தனை செய்வோம். ஒரு நாடு, ஒரு மாநிலம் இதெல்லாம் வேண்டாம். உலகமே ஒரு ஆட்சியின் கீழ் வர வேண்டும். ஒரு உத்தம தலைவன் அந்த ஆட்சிக்கு தலைமை ஏற்க வேண்டும். அவருடைய வழிகாட்டுதலில் அவரை போன்றே நல்லவர்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்க வேண்டும். அது அப்படியே விரிந்து விரிந்து ஒவ்வொரு கிராமம் வரைக்கும் ஒரு தூய்மையான அதிகார அமைப்பு ஏற்பட வேண்டும். அப்போ மக்கள் குலமே ஒரு சொர்க்குலக வாழ்க்கையை தூக்கலாம். அதற்கு வழி இறைவனுடைய இந்த நீதிமன்றத்தில் தண்டனை நிச்சயமாக உண்டு. பூஜை, புனஸ்காரம், பரிகாரம், யாகம், யோகம் எதுவுமே இங்கே செல்லுபடியாகாது. இங்கே தீர்த்துகள் திருத்தப்படுவதும் இல்லை, மேல்முறையீட்டுக்கு அனுமதியும் இல்லை. எனவே தண்டனைக்கு பயந்தவர்கள் திருந்துங்கள், தண்டனைக்கு பயப்படாதவர்கள் தண்டனைக்கு தயாராக இருங்கள். இதுதான் தத்துவம் சொல்கின்ற தீர்ப்பு. புரிந்து கொள்வோம், பயன்பெறும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். இந்த தலைப்பு நிறைவு செய்கின்றோம். அடுத்த தலைப்பு மனிதர்கள் வேறுபாடு. இதை அடுத்த தமிழில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். அதற்கு முதல் என்னுடைய ஒரு அபிப்பிராயம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நான் ஐயாவினுடைய சிந்தனை உரைகளை மிகவும் உன்னிப்பாக காணிப்பதுண்டு. அந்த சிந்தனை உரைகளை விட ஐயா என்ன மனதில், அதாவது ஐயாவை பற்றி அறிவதும் கூடாதுல. இதுவே நான் பல சிறப்பு ஐயாவிடம் கன சிறப்புகள் உண்டு. என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஐயாவிடம் கேள்வி கேட்பதற்கு எந்த விதமான தயக்கமும் தேவையில்லை. அவர் ஆறுதலாக நிதானமாக நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு சொல்லுவார். தெரியாவிட்டால் தெரியாதுன்னு சொல்லுவார். அப்படி பல தடவை சொல்லியிருக்கிறார். உதாரணமாக நான்
2, 3 சிந்தனை முறைக்கு வர இல்லை. போன சிந்தனை முறையில் ஒரு அன்பர் கேட்ட கேள்வி கேட்க அவர் சொன்னார். அதில் ஐயா எனக்கு இதில் ஒரு செக் பண்ண வேணும். எனக்கு இப்போ அதை வடிவா சொல்ல அப்படியே நேராக சொல்கிறேன். இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். அவர்கள் தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். ஏதோ கடைஞ்சு விஷயத்தை முடிச்சுடுகிறோம். அப்படித்தான் பெரும்பாலான இடத்துல நடக்கிறது. ஆனால் ஐயா அது எங்களுடைய திருப்பி சொல்கிறேன்டா, இவ்வளோ சின்னவரை கேட்டுட்டோம், அது நாங்கள் செய்த புண்ணியம் என்று தான் சொல்ல வேணும். எனவே நீங்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஐயாவிடம் கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். யாரும் எல்லாம் தயங்கள் தேவையில்லை. கேளுங்க. வழக்கமாக சிவாயா சொன்னார், சொல்லுவார் நான் துவக்கி விடணும்னு சொல்லி, அது நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்கணும் ஐயா. சொல்லுங்க ஐயா. பல தரம் கதைச்சிருக்கோம் இதை பற்றி. இந்த மனச்சாட்சியை பற்றி சொல்லி கொண்டு போனீங்கள். இப்போ பாருங்க, இப்போ திருப்பி பேசியிருக்கோம், என்றாலும் திருப்பி கேட்கணுமென்ற மாதிரி இந்த அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், மதவாதிகள் இருக்கிறார்கள், மற்றது மக்களை ஏமாற்றி பிழைக்கிற வியாபாரிகள், இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் கன பேர். அப்போ இவர்களுக்கு மனச்சாட்சி வேலை செய்கிற இல்லையோ? செய்யுங்க ஐயா, மனசாட்சி வேலை செய்யாம போகாது. அது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையில இருக்கிற போது பேசுவதற்கும், ஒரு காய்ச்சல் தலைவர் இருக்கும்போது பேசுவதற்கும், ஒரு ஒரு நீண்ட நாள் பெட்டிடன் படுக்கையில நோய்வாய்ப்பட்டு இருக்கிற போது பேசுவதற்கும், மரண தருவாயில் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவையா, அது போல இது போன்ற அரசியல்வாதிகள், பாவத்தை செய்பவர்களுடைய உள்ளேயும் மனசாட்சி இருக்கும். அது ஈனசுரம் முடங்கிக்கிட்டு இருக்கும். அது குற்றுயிர் கொலையுறே கிடக்கும். ஏன்னா இவன் பண்ற பாவத்துக்கு அது பேசி பேசி சலிச்சு போய் அது குற்றுயிர் குறையுறே கிடக்கும். அது சொல்லக்கூடிய கருத்துடைய மூளை கேட்டார், என்னுடைய கருத்து கேட்டார். இதை ராமாயணத்துல ஒரு குறிப்பு உண்டு. துன்பத்தை சந்திக்க போகிற எவருக்கும் தெய்வம் ஒரு எச்சரிக்கை செய்யும் அப்படின்னு ஒரு கருத்து ராமன் சொல்லுவான். அதாவது பாலி கேட்கிறான், சுக்கிரவன் கூட யுத்தத்துக்கு வா என்று அரைக்கூவி அழைத்துதான் யுத்தம் செய்தான். நீ அந்த அறிவிப்பு கூட செய்யல, திடீர்னு மறைஞ்சிருந்து அம்பு எய்து என்னை கொன்னுட்டியே அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில வரும்போது அப்ப கேட்பான். அப்ப ராமன் சொல்லுவான், நான் உனக்கு எச்சரிக்கை பண்ணல, வாஸ்தவம் தான். ஆனா தெய்வம் எப்போது நமக்கு எச்சரிக்கை செய்யும். அது அவசர புத்திக்காரனுடைய அறிவுக்கு அது எட்டுவது இல்லை அப்படிம்பார். அப்ப வால் யோசிச்சு சொல்றான், ஆமாமா நான் புறப்படும் மனைவி சொன்னான், தம்பி தானே மன்னிச்சு விட்டுருங்க, யாரோ ஒருவருடைய வலிமை மிக்க ஒரு வேறனுடைய சப்போர்ட் கிடைச்சிருக்குன்னு மகன் சொன்னான் அப்படின்னு என் மனைவி எனக்கு சொன்னா, நான் தான் அலட்சியப்படுத்திட்டு வந்தேன் அப்படின்னு வாலி சொல்லுவான். அது மாதிரி அவன் ஏன் மனசு ஏற்கிறது இல்லைன்னு சொன்னா, அது ஈனசுரத்துல முணங்கிக்கிட்டு இருக்கும். அந்த மனசாட்சியின் குரலை முன்னால கேட்க முடியாது. அப்ப அவன் செய்கின்ற அதர்மத்தையே வாழ்க்கை, அதுதான் திறமை என்று சாதிப்பான். அப்போ அடி வாங்கும் போதுதான் சில பேர் யோசிப்பாங்க, சில பேருக்கு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. திடீர்னு ஆக்சிடென்ட்ல போயிட்டு அவன் எங்க யோசிக்கிறது? அப்போ எத்தனை பேரு ஹெலிகாப்டர்ல போனா விழுந்து செத்து போயிடுறான், ஃப்ளைட்ல போறான் செத்து போறான், பைக்ல போறான், கார்ல போறான், டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆகுது, ஸ்பாட் டெத் ஆயிடுது. இதெல்லாம் பாவத்தின் சம்பளம். ஸோ எவ்வளவு முத்தி போகுதோ பாவம், அந்த அளவுக்கு தண்டனை கடுமையாக இருக்கும் அப்படின்றதான் இயற்கையுடைய விதி. சரிங்களே? சரி ஐயா, இன்னும் ஒரு விஷயம் சொல்லி என்று சொன்னால், அது விஷயம் ஒரு இது கேள்வி என்று இல்லை. இந்த சுயசிவம் பர்வீன் சுல்தானை பற்றி ஒரு ஆமாங்க, இன்னைக்குதான் பார்த்தேன். ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருந்தது எனக்கு. அப்படி இல்லை ஐயா, நீங்க சொல்லும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது என்று சொன்னால், ஐயா நான் கனகாலத்துக்கு முதலே உணர்ந்துட்டேன் ஐயா. என்னன்னு அடைக்கணும் நான் பார்க்கறது, இந்த பர்வீன் சுல்தான்லாம் ஒரு இங்கே வந்தவர் கனடாக்கு வந்து டொரண்டோவில் விட்டது ஒரு ஸ்பீச்சும் பெரியா சொல்லி போய் பார்த்தேன் நான். என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னால், கிட்டடியில் பார்த்தா அந்த இந்த ஜக்கி வாசுதேவை இவ இன்டர்வியூ பண்றான். அப்ப அதை பார்த்ததே எனக்கு அவங்கள உள்ள எல்லாம் போயிட்டுன்னு சொன்னா, அந்த கேட்குற கேள்விகளும் அதுகளும்
அவரை எழுப்பி விடுறது கொஞ்சம் அவற்றை புகழை இன்னும் கூட்டுறதுக்காக கேட்குற கேள்விகள் மாதிரி எனப்பட்டது. ம் அப்படி அப்போ எனக்கு அவன் இதெல்லாம் ஒரு இதாக இந்த முந்தி இருந்ததெல்லாம் போயிட்டுது. அது ம் சுயசுவத்தின் இதுவும் நான் கேட்கும் பொழுது முதல் ஆரம்ப காலங்கள்லாம் நல்லா இருந்தது. ம் வெந்தையா போக போக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து புகழோ அவருக்கு அந்த புகழ்ல ஒரு ஆசை வந்துட்டுன்ற மாதிரி எனக்கு ஒரு ம் அவர் மக்களை கவர வேணும் என்ற நோக்கத்தில் பலவிதமான சில கனெக்ஷன் எல்லாத்தையும் பார்த்தேன் ஐயா. அப்போ ம் என்ன சந்தோஷம் என்னன்னு சொல்லி சொன்னால் ம் வெளியில சொல்ல முடியாது. வெளியில சொன்னா என்னதான் ஏன்டா உனக்கு என்னடா மழையா தெரியும் அவங்கெல்லாம் பெரிய அந்த மாதிரி ஆட்கள் தான் பெரும்பாலும் என்ன சித்தவர்களா. ம் ம் ஆமா. அப்ப இதே கொண்டு போய் சொல்ல முடியாம மனதுக்கு அமர்த்தி அமர்த்தி வச்சிருந்தது. இன்றைக்கு ஐயா சொன்ன உடனே ஐயா மாதிரி ஒரு அறிவாளி சொல்றாருன்னு கண்டால் இனி பயப்பட தேவையில்லை. அப்படி ஒரு மனதுக்கு வந்துடுது. அதான் ஐயா உண்மை ஐயா. அப்ப அதான் ஏன் கூட சொல்றேன் ஐயா, இப்படி வெவ்வேறு ஆட்களுடைய சிந்தனையை கேட்டுட்டு அது உங்கள்ட்ட கேட்கும் பொழுது தான் எனக்கு உங்களுடைய அருமை தெரியுது ஐயா. அதுக்காகத்தான் ஐயா நான் அடிக்கடி உங்களை வந்து நமக்கு ஒன்றும் தேவையில்லைங்கய்யா. இல்ல ஐயா. நான் அதை பார்த்துருக்கேன் ஐயா. அதாவது வந்து என்னன்னு ம் சொன்னா, நீங்க ஐயா அதுக்கு அந்த லெவலுக்கு அங்கால போயிட்டீங்க ஐயா. லெவலுக்கு அங்கால போனதுன்னு சொன்னா என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு இறப்புக்கும் பயம் இல்லை, ஒன்றுக்கும் பயம் இல்லை ஐயா. எல்லாம் ஒரு நிறைவான வாழ்க்கை. அப்ப அப்படியான அப்படியான மாரி சொல்றது தான ஐயா, அது உண்மையாகவும் அந்த அவர் சொல்றதெல்லாம் அங்க 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 எந்த விதமான கலப்படம் இருக்காது ஐயா அதுல. அதான். இது வந்து இது ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா எல்லாரும் புரிய வேணும்னு சொன்னா, ஐயாவுடன் நாங்கள் இந்த சின்னவர் கேட்கறதுக்கு மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேணும். ஆ என்ன இருக்குங்க இந்த வாழ்க்கையில? ஒண்ணு இல்லைங்க. ஏதோ வந்தா கொஞ்ச நாள் இருக்கிறோம், போக போறோம். நல்லது ஐயா. ஏதோ கொண்டு வந்த புண்ணியம் ஒரு நல்ல வாழ்க்கை இருந்ததுன்னா, நல்ல உறவு நட்போட வாழ்ந்துட்டு போறோம். ஆமா ஐயா. அதுதான் ஐயா உண்மை. அவ்வளவுதானே. இதுல என்ன பெருசா பெருமைப்படுவதற்கோ, இல்ல வந்து புகழுக்கு ஆசைப்படுறதுக்கோ என்ன இருக்கு? ஒண்ணுமில்லை ஐயா. உண்மை ஐயா. யார் நமக்கு சரித்திரம் எழுதிக்க போறாங்க? இவங்கள பத்தி யாரும் சரித்திரம் எழுதிக்க போறாங்களா? ஆமா ஐயா. எல்லாம் இப்ப பாருங்க, வாழ்கின்ற காலத்திலே அவமானத்துக்கு உள்ளாகுறாங்க இவங்கெல்லாம். உங்களுடைய உண்மை. ரசிகர்கள் எல்லாம் சிந்தனையாளர்கள். சாதாரண ஆளு கிடையாது. அதனால சிந்தனையாளர் உள்ளவங்க தான் சுகிசம் பேச்செல்லாம் கேட்பாங்க. ஏன்னா அவரு ஆன்மீகத்துல எல்லாம் உள்ள நுணுகி ஒரு வகையில நாத்திகம் மாதிரி தெரியும். ஆனா அத்வைதத்தை பேசுவார். சோ அதெல்லாம் ரசிக்கக்கூடிய சிந்தனை திறமைக்கவர்கள் எல்லாம் இன்னைக்கு இவர் என்ன நினைச்சிருப்பாங்க? உண்மை ஐயா. சோ இந்த ஒரு அவமானம் தேவைதானே? இந்த வாழ்க்கை தேவைதானே? இதோட செத்து போயிருக்கலாம். வயசும் ஆச்சு, ஒன்றும் பெருசா ஒன்றும் இளமை பருவம் இல்லை. உண்மை ஐயா. குடும்பம் இருக்கு, கடமை இருக்குன்னு பாக்குறதுக்கு. நாளைக்கு சாகுறது இன்னைக்கு செத்த என்ன? உண்மை ஐயா. இதனால தான் செத்தேன்னு சொல்லி எந்த ஒரு பெருமையாவது மிச்சமா இருக்கும். ஐயா அந்த இடையில நீங்க பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பைபிளை பற்றி அந்த சாப்டர் நம்பர் எல்லாம் உடைக்கிட சொன்ன மாதிரி இருக்குது. ஆமாங்கய்யா. நீங்க வந்து பைபிளும் படிச்சிருக்கிறீங்களா? நான் பைபிளுக்கு ஒரு புக் எழுதியிருக்கேனே. ஐயா நான் தெரியல. என்ன ஐயா எனக்கு தெரியாது ஐயா. அப்படி பைபிளுக்கு பரிசுத்த வேதாகமமும் வேதத்திரியமும் தலைப்புல பைபிளுக்கு ஒரு புக் எழுதியிருக்கேன். சரி ஐயா. அதான் அதை எல்லா வசனங்களுக்கும் விளக்கம் சொல்லல. ஆமா. எளிய வசனங்களெல்லாம் விட்டுட்டு சில ஆழமான கருத்துள்ள வசனங்களுக்கு மட்டும் விளக்கம் எழுதியிருக்கேன். ரைட் ஐயா. ரைட். ஓகே. உதாரணமாக ஒரு இயேசுபிரான் வந்து ஒரு எங்க சமாரியா நாட்டுல இருந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. ஒரு பெண் இடத்துல வந்து அந்த பெண் வந்து தீட்சை கேட்பா. நீ போய் உங்க வீட்டுக்காரனை கூட்டிட்டு வா அப்படின்பாரு. அந்த அம்மா சொல்லுவாங்க, எனக்கு புருஷன் இல்லை அப்படிம்பாங்க. இப்போ இவர் சொல்லுவார், ஏற்கனவே 5 புருஷங்க இருந்தாங்க, இப்போ இருக்கிறவனுக்கு புருஷன் இல்லை, இதை நீ உள்ளபடி சொன்னா அப்படிம்பாங்க. இது ரொம்ப கான்ட்ராடிக்டா இருக்கும். அந்த அம்மா புருஷன் இல்லைன்றாங்க, இவர் சொல்ற உங்களுக்கு ஏற்கனவே 5 புருஷன் இருந்தாங்க, இப்போ இருக்கிற புருஷன் யூஸ்லெஸ் அப்படிங்கிறாரு. இது மாதிரி நுட்பமான வசனங்களுக்கு மட்டும் நான் விளக்கம் எழுதியிருக்கேன். அதே போல பேக் டு ஏடன், தாயின் கர்ப்பத்திற்குள் மீண்டும் நுழைவது, பாவத்தின் சம்பளம் மரணம், இது மாதிரி முக்கியமான வசனங்களுக்கு மட்டும் அதுவே 200 பக்கம் இப்போ வந்துருச்சுங்க. சரியா. ரைட். நல்லது. அது ஒரு நூல் இருக்கு. அதனால பைபிள் படிச்சிருக்கேன், திருக்குறானும் படிச்சிருக்கேன். திருக்குறான் தர்ஜமா மூல நூல். தர்ஜமா வந்து ஒரு 3 முறை படிச்சிருக்கேன் ஃபுல்லா. பட் அது வந்து எல்லாமே தெளிவா இருக்கு. அதுக்கு ஒரு விளக்குறை தேவையில்லை. அது சாதாரணமா படிச்சாலே புரியக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. அதனால அதுக்கு நான் ஒன்றும் விளக்குறை போடணும்னு எனக்கு தோணலை. எல்லா நூல்களும் ஒண்ணுதாங்க. நம்ம வந்து பேதம் பார்க்கக்கூட, மதங்கள்ல பேதமே கிடையாது. மதங்கள பேதமே கிடையாது.
இந்த ஐயா ஆத்மீயத்தையா நீங்கள் ஒன்றுக்கு வேதாத்தியத்துக்கு சரியா ஆழமா போயிட்டீங்க. அந்த ஆழமா போய் அதை வச்சுக்கொண்டு மெட்டது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது எல்லாம் உண்டத்தான் சொல்லுது. ஆமா அது ஆமா அது அதுக்கு இந்த அந்த ஆழமாக போன ஒன்றிலே ஆழமா போனபடியால தான் மெட்டதை அப்படி கனெக்ட் பண்ணக்கூடியது ஐயா. ஆமா, நீங்க புத்தகம் எழுத ஆரம்பிச்சீங்கன்னா ஆழமா போய் தான் ஆகணும். உண்மையா. ஆழ்ந்து சிந்திக்க சிந்திக்க உள்ள போய் தான் ஆகணும். உள்ள போற போது நம்ம அறியாமலேயே பல உண்மைகள் நம்ம அறிவுக்கு எட்டும். ஆமையா, உண்மையான விஷயம் ஐயா. இப்போ திருக்குறள் அப்படின்றத கூட பாத்தீங்கன்னா, ஒரு குறள் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வாரத்துக்கு மேல வந்து அதை ஏன் யோசிச்சுட்டு இருந்தேன். அது சரியான விளக்கம் பரிமள உரையையும் பார்த்தேன். பிறகு கனகசுப்ரமணியம் ஐயாவுடைய உரையை பார்த்தேன். இன்னொருத்தர் அவருடைய பேர் நினைவு வரல, அவருடைய உரையும் வச்சிருக்கேன். அப்போ 3 படிக்கிற போது அந்த குறளுக்கான விளக்கம் தெரியவே இல்லை. அது என்னன்னா 1050வது குறள் நினைக்கிறேன். துப்புரவிலான் துவரத் துறவாமை உப்புக்கும் காடிக்கும் கூற்றுன்னு வரும். அதுக்கு என்ன விளக்கம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசைகளை விடாதவன், ஆசைகளை நிறைவு செய்யக்கூடிய வசதி இல்லாதவன், புளித்த நீருக்கும் உப்புக்கும் யமனாவான் அப்படின்னு தான் எழுதியிருக்கிறாங்க. இது புளிச்ச நீருக்கும் உப்புக்கும் என்ன சம்பந்தம்? இதை படிச்சு எப்படி மக்கள் புரிஞ்சுக்குவாங்க? ஸோ இதுக்கு இது சரியா படலையே அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே அப்படியே அது டிஃபால்ட் கோடு மாதிரி ஓடிட்டு இருந்தது. நான் மற்ற இது பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு நாள் வந்து அது அறிவு கெட்டுச்சு. புளித்த நீர் என்பது நீண்ட நாள் தானே, இருப்பு வைக்கப்பட்ட உணவு தானே புளிச்ச நீர். அப்போ அது பழமை என்று சொல்லக்கூடிய வகையில திருக்குறள பழமை அப்படிம்பாரு. அது போல நீண்ட நாள் உறவு நட்புன்னு அர்த்தம் புளித்த நீர் அப்படின்றது. உப்பு அப்படின்றது வந்து நன்றி, உப்பிட்டவர் உள்ளம் நினைன்னு சொல்லுவாங்க. இப்ப நன்றி. இப்போ ஒருவன் தன்னுடைய ஆசைகளை நிறைவு செய்ய முடியவில்லை, அதே சமயத்தில் இந்த ஆசைகளை விட்டு விலக முடியவில்லை என்று சொன்னால் அடுத்து என்ன? யாராவது நமக்கு உதவி செய்வாங்களான்னு பார்ப்பான். அப்போ எனக்கு இது தேவை, இது வேணும் அப்படின்னு ஒருத்தர் போய் கேட்குறான், அவங்களும் கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறான். அப்படி உறவு நட்பு உதவி செய்யறாங்க, அப்படியே ஓடுது. இப்படியே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் ஒரு நாளைக்கு? என்னப்பா நீ வரும்போதெல்லாம் எதையாவது கேட்டுட்டே இருக்கிற, நீயா அதை செய்ய வேண்டாமா அப்படின்னு. அப்போ இவனால் நிறைவு செய்ய முடியாத ஆசைகள், அந்த ஆசை நிறைவு செய்யக்கூடிய பொருளை ஈட்ட முடியாத ஒரு இயலாமை, இதை வச்சு நான் அடுத்தவங்க சார்ந்திருக்கிற போது ஒரு நாளைக்கு அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. எப்பேற்பட்டவனா இருந்தாலும் ஒரு நாளைக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லுவான்? வச்சுக்கிட்டே இல்லைன்ற நாசம் போனவன்பான். இப்ப என்னாச்சு? இதுவரைக்கும் உதவி செய்ததுக்கு நன்றி பாராட்டக்கூடிய குணம் போய் இன்றைக்கு கொடுக்கலையேன்னு சொல்லதை அவனை நிந்திக்கிறான். அப்ப அவன் நன்றியை கொன்றவனாகிறான். அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் இருந்த உறவு நட்பு விட்டு போகுது. அப்ப புளித்த நீர், நீண்ட நாள் உறவு நட்பு போச்சு. அப்போ ஆசைகளை துறக்கவில்லை, நிறைவேற்ற வசதியும் இல்லை என்றால் இவன் நீண்ட நாள் உறவு நட்புக்கும் நன்றி உணர்வுக்கும் யமனாகிறான். இது பொருத்தமா இருக்கா? தெளிவா இருக்கா? இது போன்ற விளக்கங்கள் தான் பள்ளியில சொல்லப்படணும்னு நான் ஆசைப்படுறேன். குழப்பமே இருக்கக்கூடாது, தெளிவான விளக்கம் இருக்கணும். நடைமுறையில இதுதான் பொருத்தமா இருக்கு அப்படின்னு அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில திருக்குறளுக்கான விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். அப்போ திருக்குறள் இல்லாத ஒரு நியாயம் கிடையாதுங்கய்யா. இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார், வள்ளுவர் என்ன சொல்றாரு? நட்பு பாராட்டு, அண்டை நாடுகளோட நட்பு பாராட்டு. ஆனா அப்படி நம்முடைய நட்பை நாம் கொடுக்கக்கூடிய உதவிகளை ஏதோ பயந்துட்டு செய்யறான்னு அவன் தொந்தரவு பண்ணான்னு வச்சுக்கோங்க, அடிக்கிற அடியில அவன் திரும்ப நம்ம நினைக்கவே கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் படைமாட்சியில. அதான் இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு பாகிஸ்தான் நடந்தது. அப்போ எல்லா ஆஸ்பெக்ட், தத்துவத்தை இறைநிலையில இருந்து அரசியல், பொருளாதாரம், மருத்துவம் எல்லாவற்றையும் பேசியிருக்கிறார். அதனால ஒரு முழுமையான வாழ்க்கை தத்துவ நூல். ஆனா ஒரு +2 முடிக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு மாணவனும் கம்பல்சரியா படிச்சிருக்கணும்.
அப்போ ஒழுக்கம் தானே வந்துவிடும். விதி மதி பாவ புண்ணிய கணக்குக்கு பயம் எல்லாம் தானே வந்துடும். அப்போ ஒழுக்கம் வந்துடும். அது இல்லை என்றால் சமுதாயம் திருந்தாதுங்க ஐயா. உண்மையா, உண்மை, உண்மை. இவங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாம் போட்டு சரித்திரம் எழுதிக்கிட்டு பயனில்லாத அட்வான்ஸ்டு விஞ்ஞான அதெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சிக்கலாயிடும். உண்மையா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க்கமுடன் ஐயா. வேறு யாராவது கேள்வி இருந்தால் கேளுங்கள், அல்லது நாங்கள் இத்துடன் நிறைவு செய்வோம். கேள்வி இல்லாதபடினால நாங்கள் இதை நிறைவு செய்வோம். சேர்த்துக்கலாங்க ஐயா. வாழ்க்கமுடன். ஐயாவுக்கு அனைவருமாக சேர்ந்து ஒரு வாழ்த்து கூறுவோம். முதல பேராசிரியர் தலைமைச்சாமி ஐயா வாழ்க வளமுடன். அவரின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வாழ்க வளமுடன். அவரின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். வளமுடன். அவரின் வேதாத்திரிய தொண்டு வாழ்க வளமுடன். வளமுடன்.